அப்படின்னா எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கா நமக்கா. நாம என்னவோ நினைக்கிறோம், நமக்கு எதுவுமே பண்ணல எம்பெருமான், நமக்கு என்ன பண்ணிவிட்டான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த அபிப்பிராயம் வந்து சேர்றது, ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து சேர்றது. நமக்கு ஏதோ ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம், அனுபவித்த காலத்துல எம்பெருமான் நமக்கு என்ன பண்ணிவிட்டான் அப்படின்னு எல்லாருக்கும் இது ஒரு ஒரு கவலை, ஒரு எண்ணங்கள் வந்து சேருகிறது. அது சரி அன்று. அது நம்முடைய மனசை நாம் மாற்றிக்கொள்ளணும். என்ன பண்றது, பெரிய பெரிய துக்கங்கள் வரும் காலத்துல இந்த எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நமக்கு எம்பெருமான் என்ன பண்ணிவிட்டான் நமக்கு என்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே எவ்வளவு கிருபையா பண்ணியிருக்கான் எம்பெருமான். நம்மை முதல்ல ஒரு மனுஷ சரீரத்தை கொடுத்திருக்கான், கை கால நன்னா வச்சிருக்கான். அதெல்லாம் முதல்ல பண்ணினதே எவ்வளவு பெரிய கிருபை. ஏதோ மரமாகவும் ஒரு செடியாகவும் ஒரு மிருகமாகவும் அதாகெல்லாம் படைக்காமல் முதல்ல மனுஷனா படைச்சானே, அதுவே அவன் பண்ணிட பெரிய கிருபை. அதற்கு மேலே கை கால் சரியா இருக்கும்படியா, கண்ணு வாய் மூக்கு இதெல்லாம் சரியா இருக்கும்படியா பண்ணியிருக்கானே, அதுவே பண்ணினா அவன் பெரிய கிருபை. அதற்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு குலத்திலே பறக்கும்படியா பண்ணினானே, எவ்வளவு பெரிய கிருபை. ஆழ்வார்கள் நடையாடக்கூடிய தேசத்திலே ஒரு பாரத புண்ணிய பூமியிலே பிறக்கும்படியா பண்ணினான், எவ்வளவு பெரிய கிருபை. அதற்கு மேலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் ஒருத்தா இருக்கான்னு தெரியும்படியா பண்ணினான், எவ்வளவு பெரிய கிருபை. அதற்கு மேலே அவர்களுடைய பாசுரங்கள் இருக்கிறது, ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் இருக்கிறது, இதெல்லாம் அறியும்படியா பண்ணியிருக்கான், அதை கேட்கும்படியா பண்ணியிருக்கான். எவ்வளவு கிருபை பண்ணியிருக்கான். ஒன்னா ரெண்டா எண்ணிண்டே போனான். அவன் பண்ணின கிருபைகளுக்கு முடிவே கிடையாது. எவ்வளவு பண்ணியிருக்கான் எம்பெருமான். நாளே இத்தனை கிருபை செய்திருக்கிறானே எம்பெருமான், அவனிடத்துல போய் எம்பெருமானே நீ என்ன பண்ணிவிட்ட என்று கேட்பதற்கு நமக்கு எந்த யோகியதையும் கிடையாது. நாம் பண்ணும், அவன் ஒண்ணுமே பண்ணல, பண்ணிக்கிறதெல்லாம் நாம தான். நாம் பண்ணின பாவத்துக்கு தான் நாம் துக்கத்தை அனுபவிக்கிறோம். அவன்கிட்ட போய் எம்பெருமானே நீ என்ன பண்ணிவிட்ட நாம் கேட்கிறோம். நம்முடைய பாவமே தவிர வேறொன்று கிடையாது. அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் ஒண்ணுமே பண்ண. நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் நாம் அனுபவிக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அதனால எம்பெருமானிடத்துல போய் இதை தைரியமா கேட்கிறோம் நாம். ஆனால் எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா எல்லா கிருபையும் நமக்கு பண்ணி இருக்கிறான். அந்த பண்ணின கிருபையை எம்பெருமான் அறிவிக்கும்படியா நாம் சொல்லணும். அவனிடத்துல உணர்த்த, நான் உணர்ந்திருக்கிறேன் எம்பெருமானை, நீ இவ்வளவு கிருபை பண்ணியிருக்கேன், நான் உணர்ந்திருக்கிறேன், எவ்வளவு கிருபையை பண்ணியிருக்கிறேன் என்று அவன் இடத்துல தெரிவிக்க வேண்டும். தெரிவித்தா அவனுக்கு ஆனந்தம் ஏற்படும். அவனுக்கு நம்மை உணர்ந்தானே இவன் என்று அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். அவனுக்கு தெரியாதா, நமக்கு, அவனுக்கு எம்பெருமானுக்கு தெரியும். இருந்தாலும் நாம் ஒரு வார்த்தை சொன்னோம் என்று சொன்னால் அப்பொழுது அவனுக்கு ஆனந்தம். குழந்தைக்கு அப்பா எல்லாம் பண்றான். குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து அவனுக்கு பார்த்து பார்த்து என்னென்னலாம் வேணுமோ அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டே வரான். தகப்பனார் பண்ணிட்டே வந்தான். அப்ப குழந்தையானவன் தகப்பனார் இடத்துல சென்று, பா எவ்வளவு பண்ணிருக்கப்பா எனக்காக, நீ பண்ணின காரியங்கள் எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கானே என்று சொன்னார். அப்பொழுது எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும் இந்த தகப்பனாரு. நம்முடைய குழந்தை நாம் பண்ணினதெல்லாம் ஒண்ணு இவனுக்காக பண்ணோம், நாம் இதை எதிர்பார்த்தா பண்ணினோம், இவன் நம்மை கொண்டாட போகிறான் என்று பண்ணினோமா, எதுவும் கிடையாது. தகப்பனார் பண்ணுவது இது ஸ்வயம் பிரயோஜனமா, நம்முடைய குழந்தை என்று பண்ணுகிறான். அதே போலத்தான் எம்பெருமான் பண்ணுகிறான். ஆனாலும் அந்த குழந்தை வந்து ஒரு வார்த்தையை சொன்னா இப்ப தகப்பனாருக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுறது. நான் பண்ணினேன், இதை எதிர்பார்த்து பண்ணலை, இருந்தாலும் அவன் வந்து சொல்றான் பாரு அப்படின்னு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுறது தகப்பனாருக்கு. அதே போலத்தான் எம்பெருமானுக்கும். அதனாலே அதை ஆழ்வார், நான் உணர்ந்தேன் எம்பெருமான்